இயேசு உபவாசித்து முடித்த உடனே யாரு வந்ததுன்னா பிசாசானவன் அவரை சோதிப்பதற்கு. இந்த உபவாசம் போடும்போது தான் சில ஆளுகள்லாம் வந்து நிற்கும். சம்பந்தமில்லாத டாபிக்கை ஓப்பன் பண்றது. அன்னைக்கு தான் உபவாசம் இருக்கலாம்னு நினைச்சு ஜெபம் பண்றதுக்கு உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி பாயை எடுத்து போட்டு முட்டி போட்டு ஏசப்பாடும் போது பெல் அடிக்கும். இந்த பெல்லை எடுத்தீங்க அவ்வளவுதான், ஃபிக்ஸ் பண்ண மூளை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி டாபிக் ஓடுதுல, முடிச்ச உடனே ஜெப மூடு என்ன ஆயிருது, போயிடுது. இப்போ சில நேரத்தில் இந்த மாதிரி தடைகள் வித்தியாசமாக வரும். கத்திரப்ப நமக்கு கேப்பை உண்டாக்குற மாதிரி தடையா வந்து நிற்கும். ஏதோ சோதனையெல்லாம் வந்து நிற்கும், ஏதோ எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து நிற்கும். சொல்லணும், இதெல்லாம் எதுவுமே கர்த்தர் எனக்கு வச்சிருக்க அபிஷேகத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு நிகரே கிடையாது, இதை நான் தூக்கி அடிப்பேன்னு சொல்லி அடிச்சுட்டு கர்த்தரை கிட்ட நிற்கிற அந்த அனுபவத்தை இன்னைக்கு காலையில் ஒரு உறுதியான தீர்மானத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்தினால அதை தாண்ட உதவி செய்யும்.